पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யம் தர மறுத்த கௌரவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் அனைவரும் கைகூப்பி பகவான் கிருஷ்ணனை தூதுவனாக செல்ல பணித்தனர். நிச்சயமாக எப்படி கேட்டாலும் ராஜ்யம் தரமாட்டான் என்பது பகவான் கிருஷ்ணனுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவன் அதர்மவாதி என்பதை அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிய வேண்டும். இது ஒன்றே பகவான் கிருஷ்ணனுடைய எண்ணமாக இருந்தது. நேராக சென்றான். வழிநெடுக தோரணங்கள், அங்கங்கு பார்த்தோம்னா கட்டிடங்கள், சமையல் தயாராக இருந்தது, உபசரிப்புகள். இது எதையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் நேராக விதுரனின் வீட்டிற்கு சென்று உணவுண்டு மகிழ்ந்தான். குந்தியை பார்த்து சமாதானம் செய்தான். துரியோதனன் வீட்டிற்கு சென்று நான் உன் வீட்டில் உண்ணமாட்டேன் என்பதை தெளிவாக கூறினான் பகவான் கிருஷ்ணன். மீண்டும் இரவு நேரம் விதுரனின் வீட்டிற்கே வந்து ஆனந்தமாக உணவுண்டு. இப்போ விதுரன் சொல்றான், கிருஷ்ணா, நீ இங்கு வந்தது எனக்கு என்னமோ சரி அப்படின்னு படலை. ஏன்னா தர்மத்தின் மொத்த உருவம் நீ. பேசுவதெல்லாம் தர்மம். ஆனால் அந்த சபையிலோ தர்மம் என்றால் என்ன என்ற கேட்கக்கூடிய அவல நிலை இருக்கிறது. அனைவருமே அதர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். நீ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்கும் நிலையில் அவர்கள் இல்லை என்பதனே. அதனால கிருஷ்ணா, உனக்கு அபமானம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம்தான் என்னிடம் இருக்கிறது. என் மனதில் தோன்றியதை கூறிவிட்டேன் அப்படின்னு விதுரன் பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொல்ல, கவலைப்படாதே விதுரா, அப்படி அபமானம் ஏற்பட்டாலும் அதனால் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை எழுந்தவுடன் துரியோதனன், சகுனி, கர்ணன் இவ வந்து பகவான் கிருஷ்ணனை அழைக்க சபைக்கு செல்கிறான். பகவான் கிருஷ்ணன் நேராக வேறு யாரிடமும் பேசாமல் திருதராஷ்டிரனை பார்த்து, ஏனென்றால் திருதராஷ்டிரா, நீ மிகவும் நல்லவன், தர்மிஷ்டன். ஆனால் உன்னுடைய குழந்தைகள் மேல் இருக்கக்கூடிய அந்த புத்திர வியாமோகத்தினால் அவர்கள் செய்கின்ற அனைத்து அதர்மத்திற்கும் உடந்தையாக இருக்கிறாய். உன்னையே தெய்வம் என நினைத்த அந்த பாண்டவர்களை சிறு வயது முதற்கண்டு என்னென்ன துன்பங்களை நீ கொடுத்திருக்கிறாய். அவர்களை கொல்லவும் உன்னுடைய குழந்தைகள் ஏற்பாடு செய்த பொழுது நீ மௌனமாகத்தானே இருந்தாய். இது அத்தனையும் சபையினர் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமா, எல்லா திக்குக்கும் சென்று வென்று அத்தனை ஆஸ்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய காலில் வைத்தவர்கள் பாண்டவர்கள். ஆனால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அதனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் யாருன்னா உன்னுடைய மக்கள். இதுவரை உன்னுடைய மக்கள் எங்காவது போருக்கு சென்று ஏதாவது ஒரு செல்வத்தை சம்பாதித்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ அனைத்து பாண்டவர் செல்வத்தையும் அனுபவித்துக் கொண்டு அவர்கள் கேட்கின்ற ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் உச்சிதம்? இதனால் இரு குலமும் நாசமாகும். எனக்கு பாண்டவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், கௌரவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் சொல்கிறேன். இப்பொழுது உனக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை கொடுப்பதனால் உனக்கு இன்னும் பலம், தர்மம், அதாவது தர்மத்தின்படி வாழ்பவர்கள் பாண்டவர்கள், அவர்களுக்கு ராஜ்யம் கொடுப்பதனால் உனக்கு புண்ணியம் தான் வரும். உன்னுடைய குழந்தைகள் 100 பேர் மற்றும் இவர்கள் 5 சேர்த்தால் 105 பேர். அவருடைய பலம் அனைத்தும் உனக்கு வந்து சேரும். இதனால் உனக்கு லாபமே தவிர எந்த விதமான நஷ்டமும் இல்லை. மாறாக நீ வேறு ஏதாவது சிந்தித்து யுத்தம் தான் அப்படின்னு ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன்னா இதனால் அழிய போவது குரு வம்சமே அழிவதற்கு நீ காரணமாக இருக்க போகிறாய். ஏனென்றால் உன்னை நம்பி பிரஜைகள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நல்லது செய்பவன் தான் ராஜன். உன்னுடைய தேவையற்ற இந்த முடிவினால் அவர்களை உயிரை வாங்கக்கூடிய ஒரு பழிக்கு நீ ஆளாகப் போகிறாய் இப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிலைமையை தெளிவாக பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனுக்கு, அதாவது அவன் கேட்டானா கேட்கவில்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தூதுவனாக வந்த கிருஷ்ணன் உள்ள விஷயத்தை, ஏனென்றால் நீ கொடுத்து விட்டால் இரு குலத்திலும் எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது, மாறாக உன்னுடைய பிள்ளையின் பேச்சை கேட்டு ராஜ்யம் தரமாட்டேன், யுத்தமே சிறந்தது அப்படின்னு நீ ஒருவேளை முடிவு எடுத்தால் இதனால் நாசமாக போவது உன்னுடைய குலமே அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்தான் யாரு? பகவான் கிருஷ்ணன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த அந்த சபை மௌனமாக இருந்தது அப்படின்னு மகாபாரதம் கூறுகிறது. பகவான் கிருஷ்ணன் பேசிய பேச்சிற்கு மறு பேச்சு என்பது இல்லவே இல்லை. ஏன்னா அனைத்துமே சத்தியம். அப்போ அதை மீறி வேறு யார் ஒருவரும் அதை எதிர்த்தோ மறுத்தோ பேச முடியாதபடி அற்புதமாக பகவான் கிருஷ்ணன் தன் நிலையை விளக்கி இருந்தார். இப்போ இந்த இடத்துல பரசுராமர் எழுந்தார். பரசுராமர் எழுந்து தன் பங்கிற்கு என்ன உண்டோ அதை பேச ஆரம்பித்தார். என்ற பரசுராமருக்கும் பொறுப்பு உண்டு. காரணம் என்னன்னா, இவர்கள் அனைவரையும் உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் துரோணாச்சாரியார் குருவாக இருந்து அனைத்து தனுர் வித்தைகளையும் சொல்லிக் கொடுத்தார் என்றால், அந்த துரோணாச்சாரியாரை உருவாக்கியவர் யார் என்றால் பரசுராமர் மட்டுமின்றி, துரியோதனன் கர்ணனே பலம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த கர்ணனை உருவாக்கியவர் யார் என்றால் பரசுராமர். இப்போ அந்த பரசுராமர் எழுந்து நின்று பகவான் கிருஷ்ணன் கூறியது அனைத்தும் உண்மையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை ஒன்றை ஆரம்பித்தார் என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அதாவது தம்போத்ரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜன் இருந்தான். அகம்பாவம் எப்படின்னா, என்னை விட சிறந்த வீரன் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தினசரி எழுந்து அங்கு உள்ள பிராமணர்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தான். ராஜன் என்பதனால் அதை சகித்து கொண்டிருந்தனர். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் இந்த பிராமணர்களுக்கு கோபம் வந்து, அதாவது உண்மை என்னன்னா, அந்த அகம்பாவித்தினால் பேசுகிறானே தவிர அவன் உண்மையான வீரனா என்றால் இல்லை. தானாக நினைத்து கொண்டிருக்கிறான் தான் மிகச்சிறிய பெரிய வீரன், என்னை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உன்னை வெல்ல கண்டிப்பாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லலை. எங்கே அப்படின்னு கேட்டா, நேரா பத்ரிகாசிரமத்திற்கு அந்த பிராமணர்கள் அழைத்து சென்றனர். அங்கு பார்த்தோம்னா நர நாராயணர்கள் இந்த உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காக தபம் செய்து கொண்டிருந்தனர். அந்த நர நாராயணரை பார்த்தவுடன் நமஸ்காரம் செய்தான், வணங்கினான். அப்போ உடனே நரனும் நாராயணரும், அப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்தன் இப்படி கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து அவர்கள் ஆசீர்வாத விஷயத்தோடு பார்த்திருக்க, உங்களோடு நான் யுத்தம் புரிய வேண்டும் இப்போ இந்த இச்சையை வந்து யாரு? அந்த தம்போத்ரவன் கேட்டான். இப்போ இந்த இடத்துல வேண்டாம், அதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நரநாராயணர்கள் கூற, எங்கே யுத்தத்தில் தோற்று விடுவீர்களோ என்கின்ற பயத்தினால் இப்படி கூறுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அகங்காரத்தினால் பேசினான். அப்போ அங்கிருந்து நரன் வந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே நிறைய புற்கள் இருந்தது, புல். அந்த புல் ஒன்றை பிடுங்கினான். அதை பார்த்தீங்கன்னா அந்த தம்போத்ரவன் மேலே வீசினான். அது பலவிதமான பானங்களாக உருவெடுத்து அவனை ஓட ஓட விரட்டியது. பாருங்க, அவன் பானம் விட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஒரு புல் இருந்தால் போதும். பாருங்க, அந்த தம்போத்ரவன் இதுவரையிலும் நான் மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டிருந்தான். ஆனால் நரன் பாருங்க, ஒரு புல் அதை எடுத்து பல பானங்களாக ஆக்கி அவனை ஓட ஓட விரட்டினான். இதுதான் பரசுராமர் சொல்ல வந்த கதை. ஒரு
என்ன சொல்லுது, கிணற்று தவளை என ஒரு சபையிலேயே அமர்ந்து கொண்டு நானே வீரன், இந்த உலகத்தில் என்னை வெல்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருப்பவன் அந்த டம்போட்சவன் இல்லை. இதை எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, துரியோதனா அது நீதான். ஆனா பாண்டவர்கள் உன்னை வெல்வதற்கு பானம் அதெல்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன புல் இருந்தால் போதும் என்பது புரியும்படி துரியோதனனுக்கு ஒரு அற்புதமான சிறிய கதை மூலமாக பரசுராமன் விளக்கி கொண்டிருந்தான். ஏனென்றால் நானே வீரன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லி கொண்டிருக்கிறானிலே, இந்த அகம்பாவம் என்றைக்கும் ஆகாது என்பதாக அவர்கள் அறிவுறுத்தினார் பரசுராமர். சரி, இப்போ இதுல என்னன்னா, உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, அர்ஜுனன் காண்டீவன் பிடிக்கும் வரையில்தான் நீங்கள் யோசனை செய்ய முடியும். ஒருவேளை அர்ஜுனன் காண்டீபத்தை பிடித்து விட்டால் அதற்கு மேல் உலகத்தில் உள்ள எந்த தேவதைகள் வந்தாலும் உங்களை நிச்சயமாக காப்பாற்ற முடியாது என்பதை ஸ்பஷ்டமாக பரசுராமர் கூறினார். அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பரசுராமர் மேலும் விவரிக்கிறார். அர்ஜுனனுக்கு என்ன என்ன வித்தைகள் தெரியும் என்பதை அறியாமல் கிணற்று தவளை என பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் துரியோதனாதிகளே. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வித்தை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்கு தீபம் என்கின்ற வித்தையை அறிந்தவன் அர்ஜுனன் அப்படின்னு. அது என்ன கங்கு தீபம் அப்படின்னா, அந்த கங்கு தீபம் என்கின்ற வித்தையை பிரயோகித்து அவன் பானத்தை விட்டால் அந்த போரில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களுடைய தலை எரிய ஆரம்பிக்கும். அப்ப என்னாச்சு, எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் 2 கைகளை தூக்கி தலையை பிடித்து கொண்டு சுற்றி கொண்டு இருப்பதே தவிர எந்த விதமான பானப்பிரயோகமும் அவரால் செய்ய முடியாது. இந்த மாதிரி அற்புத வித்தையை அறிந்தவன் அர்ஜுனன். அது மட்டுமா, இரண்டாவது கங்குலாசம் அப்படிங்கிற வித்தையை அர்ஜுனன் அறிந்து வைத்தவன். இதெல்லாம் யார் சொல்றாருன்னா, பரசுராமர். பரசுராமர் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம். அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கங்குலாசம் என்கின்ற வித்தையை பிரயோகித்து பானத்தை எறிந்தால் இந்த தலை என்னன்னா சுத்திட்டே இருக்கும். இப்படி இப்படி இடது பக்கம் வலது பக்கம் மேலே கீழே சுத்திட்டே இருக்கும், ஒரு இடத்தில் நிற்காது. இந்த மாதிரி வித்தையை அறிந்தவன் அர்ஜுனன். அது மட்டும் அல்ல, பாருங்க, அக்ஷு அப்படிங்கிற ஒரு வித்தை, அந்த அக்ஷு வித்தையை பிரயோகித்து அவன் பானத்தை விட்டால் என்ன ஆகும்னா, ஒரு இடத்திலிருந்து அந்த வீரனை தூக்கி எரியப்படுவான். அவன் அந்த இடத்துல விழுந்தானே, உடனே மறுபடியும் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி எறியப்படுவான். இப்படி ஒரு இடத்தில் அவனால் நிற்க முடியாது, தூக்கி எறியப்பட்டு கொண்டே இருப்பான். இந்த மாதிரி அற்புத வித்தை அறிந்தவன் அர்ஜுனன். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, தர்சனம் என்கின்ற வித்தை. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தர்சனம் என்கின்ற வித்தையை பயன்படுத்தி இவன் பானத்தை விட்டால் இந்த சிம்மம், புலி, யானை, சிறுத்தை, பாம்பு இந்த மாதிரி பலவிதமான கோர மிருகங்கள் வந்து பயமுறுத்த தொடங்கிவிடும். அப்ப என்னாச்சு, அந்த இடத்தில் நிற்காது, ஓடத் தொடங்குவவர். அந்த இடத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. போர் முனையில இந்த பானத்தை பிரயோகித்தால் அவரவர் தங்கள் உயிருக்கு ஆபத்து என்று ஓடத் துவங்குவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அற்புத வித்தையை அறிந்தவன் அர்ஜுனன். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, சந்தானம் என்கின்ற வித்தை அறிந்தவன் அர்ஜுனன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பானத்தை விட்டால் அது லட்ச லட்சமாக பானமாக, சந்தானம் எப்படி அபிவிருத்தி ஆகிறதோ அந்த ஒரு பானம் பல லட்சங்களாக பானங்களாக உருவாக்கி எதிரிகளை அழிக்கக்கூடியது அப்படின்னு. அடுத்து நர்த்தகம் என்கின்ற பானம். சரி, இதை பிரயோகித்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் தங்களுடைய இடத்தில் நிற்காது, என்ன சொல்லுது, குதித்து கொண்டே இருப்பர்.
ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அது என்னமோ ஒரு ஆனந்தத்தில் குதிச்சுட்டே இருப்பாங்களே ஒழிய அந்த குதிப்பதை அவர்களால் நிறுத்த முடியாது. அதற்கு பேர் நர்த்தகம் என்கின்ற வித்தை. அது மட்டும் அல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஹாஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்யம் என்கின்ற விஷயம் இருக்கு. அந்த பானத்தை பிரயோகித்தால் எல்லாரும் தம்மை மறந்து தான் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதனை மறந்து தன்னை மீறி சிரித்து கொண்டிருப்பார்களே தவிர தான் பானத்தை எடுக்க வேண்டும், அதை விட வேண்டும், எதிரிகள் மேலே சாய்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிதும் இன்றி தன்னை மறந்து சிரித்து கொண்டிருப்பார். இந்த மாதிரி அற்புதமான பான வித்தைகளை தெரிந்தவன் அர்ஜுனன். அப்போ அவர்களுடைய வித்தையை நீ குறைத்து மதிப்பிட்டு யுத்தத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வெறுமனே பேசிக் கொண்டிருப்பவன் நீ. துரியோதனா, அர்ஜுனன் காண்டீபத்தை தொடும் வரைதான் நீ யோசனை செய்ய முடியும். அதற்கு பிறகு யோசனை செய்ய அவகாசமே இருக்காது. காரணம், உன்னுடைய குலம் அழிந்துவிடும் என்கின்ற எச்சரிக்கையை பரசுராமனும் சொன்னார். ஆனால் இதையெல்லாம் கேட்டானா? இல்லை. அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.